ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ஃபஸ்ட் பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கேக் பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த கேக்கை நான் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக செஞ்சேன். ஆக்சுவலாக இந்த கேக் செய்யும் போது நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அண்ட் அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணேன். அதையும் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு சாக்லேட் கேக். அதை செய்யறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 எக் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எக் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா மில்க் ஒரு 125 ml நாம் சேர்த்துக்கணும். அதையும் எக்கோடு சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். அண்ட் அது கூடவே 125 ml கர்ட், நம்ம எந்த அளவுக்கு பால் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தயிர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நீங்கள் கலக்கணும். அது கூடவே 25 grams அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 125 ml எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையோட ஒயிட் என்னமோ மேலே வதக்கும் தான், பட் அது கண்டுக்க தேவையில்லை. மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அது கூட ஒரு 300 grams சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 185 grams ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும், ஸோ தட் எங்கேயுமே அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்காது. அது கூட ஒரு 50 grams கொக்கோ பவுடர் எடுத்துக்கணும். கொக்கோ பவுடர் நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சால்ட் அண்ட் 1/4 டீஸ்பூன் சால்ட். நான் இன்றைக்கி பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சிட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம நார்மலாக ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும். இதை நம்ம பீட் பண்ணணும், ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிடலாம் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறோமான்றது தான் தேவை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கேக்கான பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஹார்ட் ஷேப்பில் எப்படி ஈச்மெண்ட் பேப்பர் மெஷர் பண்ணி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு கயிறு எடுத்து நம்மளோட ஹார்ட் ஷேப் டின்னை நல்லா சுற்றி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. அதை இப்போ நம்ம பேக்கிங் பேப்பரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ அளந்து வச்சுருக்க நூலை எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கப்புறமா பேக்கிங் ஷீட்டில் அது எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை இன்னும் ஆஃபாக கட் பண்ணிக்கணும். ஆஃப் எடுத்து வைங்க, நம்மளுக்கு ஃப்யூச்சர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ரிமைனிங் ஆஃபை தான் இப்போதைக்கு நம்ம கேக் டின்னில் போடுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த பேக்கிங் ஷீட்டை 2ஆக மடிச்சுட்டு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நம்ம கட் பண்ணணும். இதை கட் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணோன்னா சென்டரில் ஒரு கோடு மாதிரி போகுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் கட் பண்ணணும். நான் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டேன், அதனால எனக்கு ஒரு மிஸ்டேக் ஆச்சு. அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ மேக் ஷுர் நீங்கள் அந்த சென்டர் கோடு போகுதுல அது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் டின்னையும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம டின் எடுத்து பேக்கிங் ஷீட் மேலே வச்சு அழகாக அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணி பென்சில் யூஸ் பண்ணி அந்த ஹார்ட் ஷேப்பை வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். எக்ஸாக்டாக அதே சைஸில் கட் பண்ணுங்கள், கொஞ்சம் விட்டுலாம் கட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா க்ராஸாக, அந்த பேப்பர் எடுத்து நம்ம சைட்ஸில் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ இப்போ போடும்போது உங்களுக்கே தெரியுதா அந்த ஹார்ட் கர்வ் வருது பார்த்தீங்களா சைடில், அந்த இடத்துல லைட்டாக உள்ளே வந்த மாதிரி இருக்கும். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக் நம்பர் 1. அது நான் சரியாக கவனிக்காமல் விட்டனால கீழெல்லாம் ஹார்ட் ஷேப் நல்லா கரெக்டாக வந்துருந்துச்சு, பட் மேலே மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்துருச்சு. நீங்கள் ஃப்யூச்சரில் அதாவது அப்கமிங் கிளிப்ஸில் அதை பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேட்டர் போர் பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். டேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஆல்சோ மேக் ஷுர் இந்த சைட்ஸ்லாம் நல்லா கவர் ஆகிருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒண்டர் ஷெஃப் OTG ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்லி இது இந்த மிஷினுக்காக மட்டும்தான். இப்போ நம்ம ஃபில்லிங் க்ரீம் பண்ணலாம். இதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்துக்கோங்க. அது கூட 5 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் அதை இந்த மாதிரி குக் பண்ணி எடுங்க. ரொம்பவே கட்டிப்பட்டுட்டே இருக்கும். ஸோ கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் அது ஃபுல்லாகவே கட்டி ஆகிடும். இந்த மீன் டைமில் நீங்கள் அது கரைஞ்சிடாமையும் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் லைட்டாக கையெடுத்திங்கன்னா கூட அவ்வளோதான், அது பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கும். நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் நம்மளோட சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்லிங் க்ரீமோட ரிமைனிங் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு ஒரு 1 கப் சுகர், அப்புறம் அன்சால்டட் பட்டர் ஒரு 250 grams எடுத்துக்கோங்க. இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா பட்டரை அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து டைரெக்டாக சேர்த்துட்டேன். பட் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வர வரலும் நல்லா சாஃப்டாக ஆகிற வரலும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா பிளெண்ட் பண்ணவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெரிச்சிருச்சு எல்லா பக்கமும். அண்ட் அது கூட
ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அது ஓரளவுக்கு சுகர் அண்ட் பட்டர் நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் அது கூட நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, மைதா அண்ட் பால் சேர்த்து ஒரு மிக்சர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் போல் கம்பைன் பண்ணி எடுங்க. 15 மினிட்ஸ்க்கு மேலே கூட ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஸ்பீடில் நீங்கள் வந்து உங்களோட பிளெண்டர் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம கேக் வந்து நல்லாவே சூப்பராக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா மேலே ஷேப்லெஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்காக தான் வந்து நான் சொல்லியிருந்தது. அண்ட் பேக்கில் ஆப்வியஸாக கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகும், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம சாக்லேட் கானாஷ் ரெடி பண்ணிக்கலாம். அது சாக்லேட் கேக்குன்றனால நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 80 கிராம்ஸ் பவுடர் பண்ண சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் டார்க் சாக்லேட்டோட அளவு வந்து 150 கிராம்ஸ். ஒரு 1/2 கப் போல் நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், அமுல் பிராண்டோடது. அதை லைட்டாக ஹீட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூட காம்பவுண்டாக இருந்த டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல, நீங்கள் மிக்ஸ் பண்ண நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பவுடர் சுகர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட டெக்ஸ்சரே வந்து வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியாக இருக்குது பாருங்கள், அதோட கலரே ரொம்ப ரிச் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. இந்த டெக்ஸ்சர் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அண்ட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இஃப் இன்கேஸ் இது கொஞ்சம் மீந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து பன்னுக்கு நடுவில் அப்படி இல்லைனா ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு கொடுக்கலாம். கிட்ஸுக்கு ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. நாங்கள் அப்படி தான் இதை காலி பண்ணோம், ஏன்னா எங்களுக்கு இது நிறையவே இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம கேக் கட் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த தீஞ்சு போன பார்ட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கட் பண்ணும் போதே வந்து சைடில் கொஞ்சம் நான் ப்ராப்பராக கட் பண்ணாதனால கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்துச்சு, பட் அது அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இந்த கேக்கை நான் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு ஏர்லி மார்னிங் அப்போ செஞ்சேன். அப்புறம் ஈவினிங்காக மற்றது எல்லாமே இந்த ஃபில்லிங்ஸு கனாச் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ஈவினிங்காக செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ரிட்ஜில் வச்சனால கனாச் ரொம்பவே கட்டியாயிடுச்சு. அதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் கேக் கட் பண்ணுறதுல ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அது என்னென்னா, கேக்கு அடியில் இருக்கிற தீஞ்ச பார்ட் மட்டும் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன், பட் மேலே வந்து ஃப்ளாட்டாக அந்த சர்ஃபேஸ் இருக்கணுன்றதை நான் யோசிக்கவே இல்லை. ஸோ மேலே ஒரு மாதிரி மேடும் பள்ளமாக இருந்துச்சுல, அதை அப்படியே விட்டுட்டு நான் வந்து கேக்கை செட் பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஸோ மேலே வந்து நான் இந்த ஐசிங் ஃபில் பண்ணும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ப்ராப்பராக வரல. ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை நான் முடிக்க வேண்டியதாக போச்சு. கடைசியாக நான் நினச்ச டிசைன் ஒன்று, பட் அதை வந்து கடைசியில் ஜெம்ஸ் அண்ட் கிட்கேட் வச்சு நான் ஃபில் பண்ண வேண்டியதாக போச்சு. இருந்தாலும் அந்த அவுட்கம் வந்து எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம ஒன்று நினச்சி அது நடக்கலைன்னா கொஞ்சம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்ல, அதுதான். அதர்வைஸ் ஃபைன். இந்த கேக்கை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா நம்ம 2ஆக பிரித்ததுக்கப்புறமா வந்து கேக்கோட அந்த திக்னஸ் வந்து இன்னும் கம்மியானதுக்கப்புறம் அது ரொம்ப டெலிகேட்டடாக இருக்கும். ஸோ அதை நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா நான் சைட்ஸில் எக்ஸ்ட்ராவாக அந்த க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ இந்த ஃபில்லிங்கை நான் ஸ்டார் நாசில் வச்சு சைட்ஸில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நான் கிட்கேட் வைக்கும் போது அது நல்லா ஸ்டடியாக நிற்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் ஃபைனலாக நம்மளோட கேக் லுக் வந்து ரொம்பவே டீசெண்டாக வந்துருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் கேக் பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வராமல் பார்த்துக்கோங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் மேக்கிங் தட் கேக். ரொம்பவே ஸ்பெஷலாக உங்களுக்கு வரணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இந்த வீடியோவை நீங்கள் ஆல்ரெடியே பேக்கராக இருந்து பார்க்குறீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கேக் பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வி ஆல் கேன் ஹேவ் ஃபன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.